செல்வத்தை ஈட்டுவதற்காக கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி. ஆனால் இவங்கள்ட்ட அடிக்கடி ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளவு கடினமாக உழைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் ஏன் எங்கள்கிட்ட மட்டும் காசு இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, சரராசிங்கிறதுனால நிற்காமல் போகுதா அப்படின்னு கேட்டால், மேஷ ராசி செல்வ வளத்தை ஈர்க்கணும்னா சில பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பழக்கம்? அந்த அவசர கதியில் எடுக்கிற முடிவுனால இவங்க ஆபத்தான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு சொல்லுவாங்கல்ல, யானை மேலே ஏறி பாறை மேலே விழுந்த கதையா விழுந்துட்டோம்யா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் தான் எடுத்த அவசரமான முடிவுகளால் மேசராசிக்காரர்களுக்கு அக்னி மூலையில தான் நம்ம அடுப்பு கிச்சன் இருக்கா அப்படிங்கிறத முதல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் பட்சத்தில் அந்த அடுப்பங்கரை ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு. ஏன்னு சொன்னால், மேசராசிக்காரர்கள் செவ்வாய் அம்சமாப்பட்டிருக்கிற அந்த கடுகு தலைச்ச சடன்னு வெடிக்கும் பாருங்க. அது மாதிரி இவர்களுக்கு கோபம் வந்தால் பொறிஞ்சு தள்ளிடுவாங்க, அவசர கதியில் முடிவெடுப்பாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தவே இவர்களுக்கு முடியாது. அதுவே இவர்களுக்கு செல்வ இழப்புக்கு முக்கியமான ஒரு காரணம். அந்த வார்த்தை வரும் பாருங்க, அந்த கோபத்தில் டேங்கப்பா அந்த வார்த்தையை டிக்ஷனரியில் தேடினா கூட அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அந்த கோபம் வரும்போது சாப்பாட்டில் அந்த கோபத்தை காட்டுவாங்க. அதாவதுங்க, மேசராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி குரு. அவர் சில நேரங்களில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொண்டு வருவார். அது சில நேரங்களில் இவருக்கு ஓல்ட் ஆகிற வரையும் கடன் கட்டுற மாதிரியே சூழ்நிலையும் உருவாக்கி வரும். ஏன்னா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிக்காரர்களுடைய குணங்களுக்கும் அவர்களுடைய செல்வ வளத்திற்கும் தொடர்பு இருக்கா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மாறுதல்கள்னால அந்த செல்வத்தை ஈர்க்க முடியுமா? ஜோதிடத்தில் இதற்கு தீர்வு என்ன தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் இதற்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இல்லையா? இந்த குணத்துக்கும் அவர்கள் ஈர்க்கக்கூடிய வருமானத்திற்கும் செல்வ வளத்திற்குமே தொடர்பு இருக்கா சார்? நிச்சயமா. அதாவது மேசராசி அப்படின்னு சொன்னாலே காலச்சக்கரத்தினுடைய முதன்மையான ராசி, செவ்வாய் பகவானை ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, அக்னி தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி. மேசராசி எப்பயுமே உழைக்க தயங்குற ராசியே கிடையாது. சோம்பேறி ராசின்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க. எந்த காரியத்தையும் உடனே செய்யணும்னு உடனே அதை திட்டமிட்டு அந்த காரியத்தில் உடனே களத்தில் குதிச்சிருவாங்க. அதாவது தைரியமும் தன்னம்பிக்கையும் எங்கள் ரத்தத்திலே ஓடுதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி மேசராசி. இவங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் செல்வ வளத்தை இழந்தாலும் கூட மீண்டும் ஈட்டுவதற்கான ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி, ஒரு தைரியம் உள்ள ஒரு ராசி, செல்வத்தை ஈட்டுவதற்காக கடினமான உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி. ஆனால் இவங்கள்ட்ட அடிக்கடி ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா, இவ்வளவு கடினமாக உழைக்கிறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், ஆனால் ஏன் எங்கள்கிட்ட மட்டும் காசு இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது, சரராசிங்கிறதுனால நிற்காமல் போகுதா அப்படின்னு கேட்டால், மேசராசி சரராசியாக இருந்தாலும் கூட மேசராசிக்கு தனம் செல்வத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் ஸ்திரராசியாக வர்றதுனால இவங்க வீட்டில் சின்ன சின்ன மாறுதல்களை அன்றாட வாழ்க்கையில் தான் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் சில மாறுதல்களை கொண்டு வந்தால் அந்த ஈர்ப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அது இவர்களிடம் கனகச்சிதமாக வந்து சேரும். இவங்க உழைக்கிற உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த உழைப்புக்கு ஒரு செல்வ வளம் கிடைக்கும். அந்த செல்வ வளம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செல்வ வளம் என்றும் மேசராசிக்காரர்களை நீங்காது நிலைத்திருக்குமா அப்படின்னு சாஸ்திரத்தில் சில குறிப்புகள், முத்தான குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இதை மேசராசிக்காரர்கள் சின்ன மாறுதல்களை கொண்டுட்டு வந்தாலே வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை பெறலாம். சார், மேஷ ராசி செல்வ வளத்தை ஈர்க்கணும்னா சில பழக்க வழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்க. என்ன பழக்கம்? மேச ராசிக்காரர்கள் வேகமான ராசி, தைரியமான ராசி, உன்னதமான ராசி, உரித்தான ராசி. இவங்களை லேசாக ட்ரிகர் பண்ணி விட்டா போதுங்க, 10 வட்டிக்கு கூட வாங்கி களத்தில் இறங்கி வாடா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு நின்றுவாங்க. இவங்களால முடியாதுன்னு சொன்னாலும், இவங்க செய்யறதுக்கு யாராவது முட்டுக்கட்டையா நின்னாலும், இவர்களை எதிர்த்து பேசினாலும், இவர்களை கட்டுப்படுத்த நினைத்தாலும், எந்த எல்லை வரையும் போய் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மேசராசி. அதனால இந்த ராசியாதிபதி செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, சில நேரங்களில் அவசரமான முடிவுகளை இவர்களை எடுக்க வைப்பார். அந்த அவசர கதியில் எடுக்கிற முடிவுனால இவங்க ஆபத்தான சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டு சொல்லுவாங்கல்ல, யானை மேலே ஏறி பாறை மேலே விழுந்த கதையா விழுந்துட்டோம்யா அப்படின்ற மாதிரி மேசராசிக்காரர்கள் தான் எடுத்த அவசரமான முடிவுகளால் தன்னுடைய செல்வ வளத்தை பிறருக்காக இழக்கிறார்கள். தனக்காக இழக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்தவனுக்காக வாக்கு கொடுத்துட்டோமே, காப்பாற்றணுமே, வாக்குக்கு நிற்கணுமே அப்படின்னு ரோசத்தை தூண்டி இவர்களை மேசராசிக்காரர்கள் செல்வத்தை இழக்க வைப்பதற்கு அந்த ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவானும் சில நேரங்களிலே
இவர்களை வேகப்படுத்துகிறார். ஏற்கனவே இது அக்னி தத்துவம், ஏற்கனவே நெருப்பு தத்துவம், ஏற்கனவே இது வேகமான ஒரு செவ்வாயினுடைய போர்த்தன்மை கொண்ட ஒரு தத்துவம். அதனால இவர்களை ட்ரிகர் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே யோசிச்சு முடிவெடுத்தா இவர்களிடம் இருந்து செல்வ வளம் போவதை நிச்சயமாக தடுக்கலாம். அதை இவர்கள் உணர்ந்தால் மட்டுமே, இவர்களால் மாற்றிக்கொண்டால் மட்டுமே அந்த ராசிக்காரர்கள் செல்வ வளத்தை இழப்பதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள முடியும். சார், மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த செல்வ வளம் இருக்கணும்னா வாஸ்துபடி சில மாற்றங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னென்ன மாற்றங்களை இவங்க பண்ணணும்? நிச்சயமா வாஸ்துல நிறைய மாற்றம் இருக்கு. ஒருத்தர் இருக்க வேண்டிய வாசல் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா மேச ராசி என்பது ஒரு அக்னி தத்துவத்தினுடைய ஒரு ராசி. அக்னி மூலைன்னு சொல்றோம்ல, வீட்டுல காலையில எழுந்திரிச்சு சமையல் பண்றோம் இல்லையா, அடுப்பு பத்த வைக்கிறோம் இல்லையா, அந்த இடம் அக்னி மூலைன்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்லாருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அக்னி மூலையில தான் நம்ம அடுப்பு கிச்சன் இருக்கா அப்படிங்கிறத முதல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும் பட்சத்தில் அந்த அடுப்பங்கரை ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டும் மேசராசிக்காரர்களுக்கு. ஏன்னு சொன்னால் இவங்களே அக்னி தத்துவமாக இருக்கிறதுனால அந்த அடுப்பு அதை சுற்றி இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் இவர்கள் தினமும் பராமரித்து சுத்தப்படுத்த வேண்டும். அதே மாதிரி சிங்கில் பாத்திரங்களை நிறையா போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் கழுவிக்கலாம் அப்படின்னு குமிச்சு வைக்கிறது மேசராசிக்கு வரக்கூடிய செல்வ வளத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பாத்திரங்களை அதிகம் மேசராசிக்காரர்கள் சிங்கில் போட்டுட்டு காலையில கழுவிக்கலாம்னு நினைக்கிறது இவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ இழப்பை தரும். சரி சார், ஆனா இந்த வேலைக்கு போற பெண்களால என்ன சார் பண்ணணும்? அது பிரச்சனை இல்லைங்க. ஆனா இதவே ஒரு கடமையா, இதுவே ஒரு டியூட்டியா, அனுதினமும் இதே ஒரு பழக்கமா பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. முடியாத சூழல் பரவாயில்ல, ஆனா முடிந்த சூழலில் இருப்பவர்கள் கூட இதை சுத்தப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு செல்வ வளம் என்பது குறையாது அற்புதமாக இவர்களுக்கு வரும். சரி சார், அப்போ மேஷராசிக்காரர்கள் அக்னி மூலையை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இவர்கள் அன்னபூரணி படத்தை வச்சுக்கலாம். நிச்சயமா. அதுல சைவம் அசைவம்னு ரெண்டு விஷயம் பயன்படுத்துறோம் இல்லையா? அதனால அசைவம் அப்படிங்கிற விஷயங்களை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல சுவாமி படத்தை வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு இல்லையா? அதனால அன்னபூரணி படத்தை மேசராசிக்காரர்கள் நிச்சயமாக வைத்துக் கொள்ளலாம், சைவமாக இருக்கும் பட்சத்தில். இல்லை என்றால் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு வீட்டுல சொன்னீங்க சார், ஆனா இவங்க கிட்ட இவங்க எந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா செல்வ வளத்தை ஈர்க்க முடியும்? மேசராசிகர்கள் செவ்வாய் அம்சமா பெற்றது அந்த கடுகு தலைச்சா சட்டன்னு வெடிக்கும் பாருங்க. அது மாதிரி இவர்களுக்கு கோபம் வந்தா பொறிஞ்சு தள்ளிடுவாங்க, அவசர கதியில முடிவெடுப்பாங்க. கோபத்தை கட்டுப்படுத்தவே இவர்களுக்கு முடியாது. அதுவே இவர்களுக்கு செல்வ இழப்புக்கு முக்கியமான ஒரு காரணம். அந்த வார்த்தை வரும் பாருங்க, அந்த கோபத்துல டேகப்பா அந்த வார்த்தையை டிக்ஷனரியில தேடினா கூட அர்த்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி, எப்படி தாயா அப்படி சரளமா பேச முடியுது, கெட்ட வார்த்தையா அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்காரர்கள் கோபத்தை அதிகமாக தன்னுடைய வார்த்தையால். அதுல இவர்களுக்கு லாபாதிபதினு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, சனி பகவான். அவர் அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அட சனியனே, அட விலங்களே அப்படிம்பாங்க. சில நேரங்களில் அந்த கோபம் வரும்போது சாப்பாட்டுல அந்த கோபத்தை காட்டுவாங்க. அந்த சாப்பிடுற தட்டை கூட அப்படியே போட்டு வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க, சாப்பிட வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அக்னி தத்துவம் கொண்ட மேசராசிகர்கள் அந்த உணவுப் பொருள்கள் மீது கோபம் காட்டுவதாலும் அல்லது உணவுப் பொருட்களை சமைத்தவர்கள் மீது கோபத்தை காட்டுவதனாலும் நாவிலே சனி பகவானை அதிகம் அழைப்பதனாலும் செல்வ இழப்பிற்கு ஆளாகிறார்கள். அப்போ வார்த்தைகள்ல இவங்க கவனமா இருக்கணும். நிச்சயமா. வார்த்தையை வாயை அடக்கினாலே மேசராசிக்கு காசு வருமியா அப்படின்ற மாதிரி மேசராசிகர்கள் வாயில் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. கூடுமான அளவு மதுர வார்த்தைகளை பயன்படுத்தினால் மேசராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் தானாக வரும். சரி, இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பண வரவுக்கு சில வாய்ப்புகள் வரும்போது இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இல்ல ஆப்பாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க? அதாவதுங்க, மேசராசிக்கு 9 கூடிய பாக்கியாதிபதி குரு. அவர் சில நேரங்களில் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கொண்டு வருவார். அது சில நேரங்களில் இவருக்கு ஓல்ட் ஆகிற வரையும் கடன் கட்டுற மாதிரியே சூழ்நிலையும் உருவாக்கி வரும். ஏன்னா மேசராசிக்கு 12 கூடிய விரையாதிபதியாகவும் குரு வருகிறார். அதனால வரக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது உடனே வந்துருச்சியா, நமக்கு அடிச்சிச்சு வரையா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு மேசராசிக்காரர்கள். ஏன்னா இது ஆக்ஷன்ல வேகமான ராசி, செயல்திறனில் வேகம் கொண்ட ராசி, போர் ராசி. அதனால உடனே களத்துல இறங்கிடுவாங்க. நமக்கு கிடைச்சது பூரா வாய்ப்புயா அப்படின்னு நேரம் காலம் ஜாதகம் தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை பார்க்காம எங்கேயாவது மேசராசிக்கு லக்கணம் வேறையா இருந்து பாதகாதிபதி திசைன்னு ஒன்று ஜோதிடத்துல இருக்கு, 6ஆம் அதிபதி திசைன்னு ஒன்று இருக்கு, சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த மாதிரி எங்கேயாவது இருந்து கடனை கட்ட வைக்கிறதுக்குன்னே இஎம்ஐல சிக்க வைக்கிறதுக்குன்னே சில சூழல்கள் அமையும். அந்த கடன்ல மாட்டிக்கிட்டு வட்டிக்கு மேல வட்டி கட்டி மேசராசிக்காரர்கள் தனது செல்வத்தை கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை ஓல்ட் ஆகிற வரையும் கட்டிக்கிட்டு இருக்கிற மேசராசியை நம்ம பார்த்துருக்கிறோம். சார், அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு வாய்ப்பே வந்தாலும் கூட நேரங்காலம் தசாபுத்தி ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க உறுதியா? சரி சார், மேஷராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் சேர தவிர்க்க வேண்டியது அதீத கோபம், பிடிவாதம், அவசரம் காட்டுறது, அகற்றப்பட வேண்டியது பழைய இரும்பு பொருட்கள், துருப்பிடித்த பொருட்கள், இருக்க வேண்டியது முருகப்பெருமானுடைய அற்புதமான வேல், செம்பு பாத்திரம், வழிபட வேண்டியது. இவர்களுக்கு முருகனை பிடிக்குங்க, அதை விட மேசராசிக்காரர்களை முருகனுக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவரை வழிபாடு செய்யணுங்க. அந்த முருகருக்கு செய்ய வேண்டியது தானமும் தர்மங்க. செவ்வாய்க்கிழமான முருகப்பெருமான்ட்ட போய் அட்டனன்ஸ் போட்டணுங்க, அவருக்கு சிவப்பு அரளிப்பூ மாலை கொண்டு போய் சாற்றி வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகவும் நல்லது. 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்யும்போது செல்வ வளம் தானாக வரும் முருகப்பெருமானுடைய திருவருளால்.
ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சார். எல்லாருக்கும் அடிப்படையான தேவை வந்து செல்வம் தான். அந்த செல்வத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய வழிமுறைகள் எங்களுக்காக சொன்னீங்க. இதுல பார்ட் 2 நாங்க எதிர்பார்க்கலாமா? நிறைய குறிப்புகள் இருக்குங்க, தொடர்ச்சியா பார்க்கலாம். நன்றி சார். குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய செல்வ வளத்தை ஈர்க்க செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. மேஷ ராசி பத்தின நிறைய ஜோதிடம் சார்ந்த தகவல்கள்லாம் நம்ம பேசவிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி.